ஹாய் ஆல்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து வேலண்டைன்ஸ் டே வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? நீங்க ரொம்பவே நேசிக்கக்கூடிய ஒரு பெர்சனுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ரெட் ஹார்ட்டின் வந்து போட்டுருங்க. ஸோ, இன்னைக்கான கிச்சன் ஹேக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஸோ, வெல்கம் பேக் டூ அவர் சேனல். வாழைக்காயில சில ரெசிபீஸ் எல்லாமே வேக வச்சு நம்ம செய்ற மாதிரி இருக்கும். அப்படி பாத்திரத்திலயோ அல்லது குக்கர்லயோ நம்ம வேக வைக்கும்போது, அதனுடைய பிசுபிசுப்பு அப்படிங்கிறது அதில அப்படியே ஒட்டி, பாத்திரம் ரொம்பவே கருத்து போயிரும். இத அவாய்ட் பண்றதுக்கு, நீங்க அத வேக வைக்கக்கூடிய பாத்திரத்தில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அதில வேக வச்சீங்க அப்படின்னா, அந்த பிசுபிசுப்பு கருமையும் வராம உங்கனால அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். பூண்டு கட் பண்ணும்போதும் சரி, பொடி பொடியா சாப் பண்ணும்போதும் சரி, கத்தியில அப்படியே அதனுடைய பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்களுக்கு ஒட்டும். சம்டைம்ஸ் அதனால அந்த பூண்டினுடைய வாசனை கத்தியில அப்படியே இருக்கும். இத அவாய்ட் பண்றதுக்கு உங்களுடைய கத்தியில உப்ப கொஞ்சமா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பூண்ட பொடியா நறுக்கிறதோ, இல்ல தோல் உரிக்கிறதோன்னு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதில வரக்கூடிய வாசனைகளும், அந்த பிசுபிசுப்பையும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். கண்டிப்பா உங்களுடைய கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆவி பிடிக்கிறதுக்கு பெரும்பாலும் ஓமவல்லி இலை, நொச்சி இலை இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பனிக்காலங்கள்ல உங்களுக்கு தலைபாரமோ, ஜலதோஷமோ இருக்கு அப்படின்னா, நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அதில முடக்கத்தான் இலைகள வந்து போட்டு நீங்க ஆவி பிடிச்சீங்க அப்படின்னா, ஜலதோஷுக்கு ஒரு பெட்டரான ரிலீஃப் கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம பூக்களெல்லாம் வாங்கும்போது, அத ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு, அப்படியே ஃப்ரிட்ஜ் டோர்ல வந்து மெயின்டெயின் பண்ணிப்போம். பட் அதுக்கு பதிலா இந்த டிப்ப வந்து யூஸ் பண்ணி பாருங்க. 10 டேஸ் வரைக்கும் உங்களுடைய பூ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். ஸோ சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல இந்த பூவ போட்டு மூடி வச்சீங்க அப்படின்னா, லாங் டேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். ஸோ இதே டிஃபன் பாக்ஸ்ல கீழ ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, அதுக்கு மேல பூ வச்சிருந்தீங்க அப்படின்னாலும், தண்ணி பட்டு பூ அழுகி போகாம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம தயிர் வாங்கி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பட் அது ஏதாவது ஒரு யூசுவலா இருக்கிற வேலையில அத நம்ம மறந்து போயிருப்போம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, ரொம்ப நாள் அது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணியிருந்தாலும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து கெட்டு போயிரும் ஈஸியா. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு, நீங்க ஒரு வேளை இந்த இந்த தயிர் வந்து நம்ம இன்னொரு 2, 3 டேஸ் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிற ஒரு ஃபிக்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, அந்த தயிர்ல ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம தயிர் அப்படியே இருக்கும். வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கால்ல அடிக்கடி நீர் கோர்த்துக்கும். அவங்கனால எந்திரிச்சு நடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, இதுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, முருங்கை இலைகள கொஞ்சமா வந்து பறிச்சுக்கோங்க. அது கூடயே ஒரு 4, 5 சின்ன வெங்காயமும், கொஞ்சமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. அந்த அரைச்சத 10 போல கால் வீக்கம் இருக்கிற இடத்துல போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா அந்த கால் வீக்கமும், நீர்க்கோர்வையும் கரைஞ்சு, அவங்கனால நல்லா நடக்கிறதுக்கு முடியும். வீட்ல நீங்க மாவு அரைக்கக்கூடிய பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம 1 வாரம் வரைக்குமே அரைச்ச மாவுகள பத்திரப்படுத்தி வச்சுப்போம். வாரத்துக்கு ஒரு தடவ அரைக்கிற மாரி பார்த்துப்போம். அப்படி அரைக்கும்போது, மாவு ரொம்ப நாள் வந்து புளிக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு, அந்த அரைச்ச இட்லி மாவுல வரமிளகாய வந்து நீங்க ஒண்ணு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா புளிச்சு போகாம இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ரவையில புழு, பூச்சி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, நம்ம எப்பவுமே மிளகா காம்ப வந்து அதில அப்படியே போட்டு வைப்போம். ஸோ, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிப் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, ரவைய லைட்டா ஒரு பாத்திரத்தில நல்லா வறுத்துட்டு, அதில ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமா வந்துட்டு உப்பு சேர்த்து, அதில ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம, பூச்சி பிடிக்காம அப்படியே சூப்பரா வந்து இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய கிச்சன்ல மெயின்டெயின் பண்ணி பாருங்க. கேரட், பீன்ஸ் எல்லாம் வாங்கும்போது, கேரட் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். பட் பீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா வாடி, சுருங்கி, வதங்கி போய் இருக்கும். ஸோ, இதுக்கு வந்து ஒரு ரெமடியா, பீன்ஸ கொஞ்ச நேரம் தண்ணீல போட்டு வச்சிருந்து, அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு மெயின்டெயின் ஆயிருக்கும். நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கும்போது, ரேசன் அரிசி பயன்படுத்தி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டிப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, மாவு கொழகொழப்பா இல்லாம நல்லா சூப்பரா பூ மாதிரி வரும். ஸோ மாவை எப்பவுமே ரேசன் அரிசியில வந்து அரைக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அது இட்லிய ரொம்பவே சாஃப்ட்டா வச்சுக்கும். கொண்ட கடலைய நம்ம நைட்டு ஒரு வேளை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த டிப்ப ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஸோ மார்னிங் அந்த குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் எதுவும் ஊத்தாம, ஸோ குக்கர்லயே அந்த கொண்ட கடலைய லைட்டா வறுத்துட்டு, ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, தேவையான அளவு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா உங்களுக்கு வெந்து
வந்திருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இது கொண்டைக்கடலைக்கு மட்டும் இல்ல, மொச்சக்கொட்டை, பட்டாணி, கரி பீன்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான பருப்பு சார்ந்த வகைகளுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு பிடிக்காத சில ரெசிபீஸ்ல உப்மாவும், கிச்சடியும் ஒண்ணு. பட் அதுல நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சில டேஸ்ட் எல்லாம் நம்ம குடுத்தோம் அப்டின்னா, ஒரு சிலர் வந்துட்டு ஓகே அப்டின்னு சொல்லிட்டு சாப்ட்டுப்பாங்க. ஸோ நீங்க அடுத்த டைம் உப்மா செய்யும்போது கண்டிப்பா இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. யூசுவலா நீங்க ரவா உப்புமா செய்யறத அதே ஃபார்மேட்ல செஞ்சுட்டு, இறக்கும்போது கொஞ்சமா கொத்தமல்லி தழ தூவி, அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கா எண்ணெய ஊத்தி இறக்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, அதனுடைய ஸ்மெல்லும், டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். அடுப்ப ஆஃப் பண்ணும்போது இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய்லாம் வீட்ல அப்படியே முழு காயா வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்போ உடைக்கும்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தேங்கா தண்ணிய அப்படியே நம்ம கீழ விட்டுருவோம். பட் அதுல நெறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வயிற்று புண்ணு இருக்கு, உள்ள உடல் குளிர்ச்சி தரணும், உடல் ரொம்ப சூடா இருக்கு, வாய்ப்புண்ணு இருக்கு அப்டின்னா, அதுக்கு எல்லாமே தேங்காய் தண்ணீர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அத கண்டிப்பா கீழ வேஸ்ட் பண்ணாம தேங்காய் தண்ணிய குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை அது புடிக்காது அப்டின்னு சொன்னா, நீங்க ரசம் கொதிக்கிறப்போ தேங்காய் தண்ணிய நீங்க ஆட் பண்ணீங்கன்னாலும் ரொம்பவே டேஸ்ட்டா வந்து இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய கிச்சன்லயும் இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இனிமேல் தேங்காய் தண்ணீரையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க கிச்சன்ல அத சூப்பரான டிப்பா மாத்தலாம். நெறைய லேடீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அனீமியா. ஸோ கண்டிப்பா நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போது 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கணும். ஸோ இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறைகள்னால ரத்த அணுக்களுடைய குறைபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கு. ஸோ இத நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முருங்கைக்கீரைய நெய்யில நல்லா வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கர்ப்ப காலத்துல வரக்கூடிய அனீமியா பிரச்சனைய வந்து உங்கனால அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நீங்க அனாவசியமா பிளட் இன்ஜெக்ஷன்லாம் எடுக்கிற மாதிரி வராது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உணவு மூலியமா மருந்துகள எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஹார்ஸ் அப்படிங்கிறதே எல்லா கிச்சன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த எண்ட் ஆஃப் த நைட் நம்ம கொஞ்ச நேரம் பெட்ல படுத்துட்டு மொபைல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற டைம் தான். ஸோ அப்படி நீங்க மொபைல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற டைம்ல கண்டிப்பா உங்களுடைய பெட்ரூம்ல லைட் வந்து ஆன்ல வச்சு மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதனுடைய ஸ்கிரீன் லைட்ல இருந்து வரக்கூடிய லைட் வெளிச்சம் வந்து கண்டிப்பா உங்களுடைய கண்ணுக்கு வந்து அஃபெக்ட வந்து உண்டாக்கும். ஸோ டார்க்கா நீங்க அந்த ரூமை வச்சுட்டு அதுல வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐ கான்டாக்ட் முழுவதுமே அந்த மொபைலினுடைய ஸ்கிரீன்ல தான் வந்து இருக்கும். ஸோ அது கண்டிப்பா உங்களுடைய கண்ணுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொபைலை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வரைக்குமாவது லைட் போட்டு வச்சிருந்து பாருங்க. அந்த லைட் வெளிச்சம் வந்து உங்களுடைய ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய லைட் வெளிச்சத்தை வந்து கம்மி பண்ணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மொபைல்ல வந்து யூஸ் பண்ணும்போது லைட் வந்து போட்டிருக்கக்கூடிய ரூம்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் அடுப்புல வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரமா அத பார்த்துட்டே இருப்போம். பட் அது வந்து அப்போதைக்கு காஞ்சு பொங்கவே பொங்காது. எப்படா ஒரு சின்ன கேப் கிடைக்கும்னு சடனா இப்படி திரும்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது பொங்கி ஸ்டவ் ஃபுல்லாவே ரொம்பவே மெஸ்ஸியா வந்து ஆயிரும். இது யூசுவலா எல்லார் வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கும், உங்களுடைய கேஸ வந்து மிச்சப்படுத்துறதுக்கும் இந்த டிப்ப உங்களுடைய கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே பால் காய்ச்சும்போது பாத்திரத்த நல்லா கழுவுனதுமே, அதுல வெறும் பால மட்டும் ஊத்தி காய்ச்சுனீங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்திலேயே சட்டுன்னு பொங்கி வந்து வந்துரும். அதுக்கப்புறமா பாலுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, ரொம்பவே சீக்கிரமா கம்மியான டைம்ல வந்து பால் வந்து பொங்கி வந்துரும். ஸோ உங்களுடைய கேஸ வந்துட்டு மிச்சப்படுத்துறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க. கீரையெல்லாம் வாங்குனதும் நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நம்ம சுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி விட்டு வாடி வதங்கி வந்து போயிரும். அதுக்கு பதிலா நீங்க கிள்ளி சுத்தப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு சில்வர் பக்கெட்ல வந்து நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா, நீட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம கிளீன் பண்ணும்போதே அதில இருக்கக்கூடிய அழுகுன தழைகள், புல்லு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிர்றதுனால, ஸோ மத்த அழுகல் இலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட, அது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி அந்த மொத்த கீரையுமே ஸ்பாயில் ஆகாம, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மனால மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கப்ஸும் வந்து இருக்கும். ஸோ இது எப்பவுமே நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ வந்து நம்ம பண்ணிருவோம். பட் அதுக்கு பதிலா வீட்ல இந்த மாரி குட்டி குட்டியான டிப்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல ஏதாவது ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்காக வந்து நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம்.
கிச்சன்ல ஆயில் கிண்ணம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலியமா, ஆயில் வந்து கவுண்டர் டாப்ல ஆயி மெஸ்ஸி ஆகாம உங்கனால அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அதே மாரி சிங்க் ஏரியாலயும் நீங்க வந்து இத ஆர்கனைஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஸ்பாஞ்ச் இதெல்லாம் வைக்கும்போது, அந்த ஸ்க்ரப்பர்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கீழ வந்து ட்ரைன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கும் இடம் நீட்டா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கக்கூடிய மலைப்பூண்டுகள் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு மார்னிங் டைம்ல நம்ம உரிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா, நம்மளுக்கு பார்க்கறதுக்கே டென்ஷனாவும், நம்மளுடைய டைம் அதிகமா எடுத்துக்கிற மாதிரியுமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நீங்க மதிய டைம் ஃப்ரீயா இருக்கிறப்போ, இந்த மாதிரி லைட்டா தோல உரிச்சுட்டு, அத வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு பூண்டு வந்து பத்திரமா வந்து இருக்கும். அத நீங்க பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்றத விட, கண்ணாடி ஜார்ல வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 10 டூ 15 டேஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் எல்லாம் வாங்கும்போது, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாங்கிட்டு வந்த நெக்ஸ்ட் டேவே, நீங்க ஏதாவது ஃப்ரீ ஹார்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டோ, இல்ல YouTubeல வீடியோஸ் பார்த்துட்டோ, உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல அத அப்படியே வந்துட்டு கட் பண்ணி, நீங்க சுத்தப்படுத்தி ஒரு கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கீரை தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும் சுத்தப்படுத்துறதுக்காக. அதனாலேயே நெறைய கீரைகள் வந்து நம்ம வாங்க மாட்டோம். லைக் முருங்கைக்கீரையா இருக்கட்டும், வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாரி விஷயங்கள்லாம் குக்கிங் டைம்ல நெறைய நேரம் எடுத்துக்கிறதுனாலேயே, அதில ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் வந்து அத அவாய்ட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாரி விஷயங்கள எல்லாமே தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மொபைலோ, டிவியோ இல்ல யார்கிட்டயாவது பேசிட்டோ இந்த வேலைகள செய்யும்போது, அந்த செய்யற சலிப்பு வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுடைய கிச்சன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ரொம்பவே எளிமையான கிச்சன் குறிப்புகளுக்கு நம்மளுடைய வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.